வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசியும் கும்ப லக்னமும் கொன்ற ஒரு நபர் மிகவும் தனித்துவமான மற்றும் ஆழமான குணாதிசயங்களை கொண்டிருப்பார். ஏனெனில் கும்ப லக்னம் இவர்களுக்கு பொதுநலச் சிந்தனையையும் நவீனமான பார்வையும் வழங்கும் அதே வேளையில் விருச்சிக ராசி இவர்களுக்கு துணிச்சலையும் எதையும் ஊடுருவி பார்க்கும் தீர்க்கமான புத்தியையும் கொடுக்கும். சனியின் ஆதிக்கமும் செவ்வாயின் ஆதிக்கமும் இவர்களிடம் ஒரு சேர இருப்பதால் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் ஒரு போராட்டமும் அதே சமயம் மிகப்பெரிய வெற்றியும் கலந்ததாகவே இருக்கும். பார்ப்பதற்கு மிகவும் அமைதியாகவும் யாரிடமும் அதிகம் ஒட்டாதவர்கள் போலவும் தெரிந்தாலும் இவர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய ஞானமும் அறிவாற்றலும் எப்போதும் ஒளிந்து கொண்டிருக்கும். மற்றவர்களின் மனதை மிக எளிதாக படித்துவிடும் ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையிலேயே அமைந்திருப்பதால் இவர்களை யாராலும் அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. இவர்களின் கண்கள் எப்போதும் எதையோ தேடுவது போலவும் ரகசியங்களை ஆராய்வது போலவும் இருக்கும். எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் இவர்களின் மிகப்பெரிய பலம் என்று சொல்லலாம். ஒரு காரியத்தில் இறங்கினால் அதை தன் வசப்படுத்தும் வரை இவர்கள் ஓயமாட்டார்கள். இவர்களின் பிடிவாத குணம் சில சமயங்களில் மற்றவர்களுக்கு எரிச்சலை தந்தாலும் அதுவே இவர்களின் வெற்றிக்கு காரணமாக அமையும். சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் இரத்தத்திலேயே ஊறியிருக்கும் என்பதால் எப்போதும் ஏதாவது ஒரு லட்சியத்துடனே இயங்கிக் கொண்டிருப்பார்கள். இவர்களின் நட்பு என்பது மிகவும் ஆழமானதாக இருக்கும். யாரையும் அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டார்கள். ஆனால் ஒரு முறை நம்பிவிட்டால் அவர்களுக்காக உயிரையும் கொடுக்க துணிவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் விசுவாசமானவர்களாகவும் அதே சமயம் சற்று விலகி இருக்கும் சுபாவம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். கும்ப லக்னத்தின் தாக்கம் இருப்பதால் இவர்களுக்கு குடும்பத்தின் மீதான பற்று என்பது இருந்தாலும் தனது தனிப்பட்ட சுதந்திரத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். தந்தை மற்றும் தாய் மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள். அவர்களின் கௌரவத்தை காப்பாற்றுவதில் இவர்கள் எப்போதும் முன்னிற்பார்கள். சகோதர சகோதரிகளிடம் சில சமயம் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அவர்கள் கஷ்டப்படும் நேரத்தில் முதல் ஆளாக ஓடிச் சென்று உதவி செய்யும் ஒரு மனிதாபிமானி நீங்கள்.
திருமண வாழ்க்கையில் இவர்கள் மிகவும் நேர்மையானவர்களாக இருப்பார்கள். ஆனால் தனது உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்டத் தெரியாமல் ஒரு மர்ம மனிதராகவே தனது துணையின் கண்ணிற்கு தெரிவார்கள். தனது வாழ்க்கை துணையிடம் அதிக அறிவாற்றலையும் உண்மையையும் எதிர்பார்ப்பார்கள். இவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது சில சமயம் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும். உறவினர்கள் மத்தியில் இவர்களுக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் இருக்கும். எதற்கும் அலட்டிக்கொள்ளாமல் இவர்கள் கொடுக்கும் ஆலோசனைகள் அனைவராலும் மதிக்கப்படும். குடும்பத்தின் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்காக இவர்கள் இரவு பகலாக உழைப்பார்கள். சொந்த பந்தங்களுக்கு இடையே ஒரு தூணாக இருந்து அனைவரையும் வழிநடத்துவார்கள். இவர்களின் பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டால் குடும்ப வாழ்க்கை இன்னும் சொர்க்கமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. உறவுகளுக்காக தன்னையே வருத்திக் கொள்ளும் குணம் இருந்தாலும் அதை யாரிடமும் சொல்லி பெருமைப்பட மாட்டார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இவர்கள் ஒரு மிகப்பெரிய நுணுக்கமான திட்டமிடல் கொண்டவர்களாகவும் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பவர்களாகவும் இருப்பார்கள். சனி பகவானின் ஆதிக்கம் இருப்பதால் இரும்பு, இயந்திரம், பழைய பொருட்கள், ஆராய்ச்சி சார்ந்த தொழில்கள் அல்லது சமூக நலன் சார்ந்த வியாபாரங்களில் இவர்கள் மிகப்பெரிய அளவில் சாதிப்பார்கள். இவர்களின் வியாபார யுக்திகள் மிகவும் வித்தியாசமானதாகவும் மற்றவர்கள் யூகிக்க முடியாத வகையிலும் இருக்கும் என்பதால் போட்டியாளர்கள் இவர்களை பார்த்து எப்போதும் ஒரு அச்சத்திலேயே இருப்பார்கள். பண முதலீடு செய்வதில் மிகவும் நிதானமாக இருப்பார்கள். எதற்கும் அவசரப்படாமல் சந்தையின் நிலவரத்தை தெளிவாக தெரிந்து கொண்டு அதன் பிறகுதான் காய்களை நகர்த்துவார்கள். தொழிலில் நம்பகத்தன்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். யாரிடமும் ஏமாற மாட்டார்கள். அதே சமயம் மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் துளியும் இருக்காது. கூட்டாக தொழில் செய்வதை விட தனியாக சுதந்திரமாக இயங்குவதே இவர்களுக்கு அதிக லாபத்தையும் மன அமைதியையும் தேடித்தரும் என்று சொல்லலாம். வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது மிகவும் கராராகவும் அதே சமயம் நியாயமாகவும் நடந்து கொள்வார்கள் என்பதால் இவர்களுக்கு சந்தையில் ஒரு நல்ல பெயர் எப்போதும் இருக்கும். தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டாலும் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் புதிய வேகத்துடன் களமிறங்கும் வல்லமை இவர்களிடம் நிறைந்திருக்கும். வேலையாட்களை மேலாண்மை செய்வதில் இவர்கள் மிகவும் கண்டிப்பானவர்கள். வேலையில் சிறு தவறு நடந்தாலும் அதை சுட்டிக்காட்டி திருத்த தவறமாட்டார்கள். நீண்டகால அடிப்படையில் முதலீடு செய்து லாபம் ஈட்டுவதில் இவர்களுக்கு நிகர் இவர்களேதான். இவர்களின் கடின உழைப்பு இவர்களை பெரிய தொழிலதிபராக மாற்றும். பொருளாதார ரீதியாக இவர்கள் எப்போதும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக் கொள்ள விரும்புவார்கள். பணத்தின் மதிப்பையும் காலத்தின் மதிப்பையும் நன்கு அறிந்திருப்பார்கள். கும்பலக்னம் என்பதால் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து பிற்கால தேவைக்காக பணத்தை சிறுகச் சிறுகச் சேமித்து வைப்பதில் இவர்கள் மிகவும் வல்லவர்கள். இவர்களிடம் பணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மிகவும் எளிமையாகவே வாழ விரும்புவார்கள். நிலம், வீடு அல்லது புதிய தொழில்நுட்ப கருவிகளில் முதலீடு செய்வது இவர்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பையும் வருமானத்தையும் தரும். மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்போது மிகவும் ஆலோசித்து செயற்பட வேண்டும். ஏனென்றால் கொடுத்த பணம் திரும்புவதில் சில சிக்கல்கள் வர வாய்ப்புண்டு. இவர்களின் சேமிப்பு பழக்கம் இவர்களின் குடும்பத்தின் எதிர்காலத்தை சீராக வைத்திருக்க உதவும். வறுமை என்பது இவர்களை ஒருபோதும் நெருங்கவே முடியாது. இரகசியமான வழிகளில் அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் இவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்க வாய்ப்புண்டு. அதை தொழிலில் முதலீடு செய்வார்கள். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் அதை தனது புத்திசாலித்தனத்தால் சரிசெய்து மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும் மன உறுதி இவர்களிடம் உண்டு. வரவுக்கும் செலவுக்கும் சரியான கணக்கு வைத்திருப்பார்கள். வீண் விரயங்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். சிக்கனம் இவர்களின் மிகப்பெரிய பலம். இவர்களின் கடின உழைப்பால் ஈட்டிய செல்வம் இவர்களின் முதுமை காலத்தை மிகவும் பாதுகாப்பானதாகவும் வசதியாகவும் மாற்றும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் பொதுவாக திடமான உடல்வாகு கொண்டவர்களாக தெரிந்தாலும் சில குறிப்பிட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கும்பலக்னம் என்பதால் கால்கள், கணுக்கால் மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பான பாதிப்புகள் அல்லது இரத்த ஓட்டு பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. விருச்சிக ராசியின் தாக்கம் இருப்பதால் உடல் சூடு காரணமாக தேவையற்ற உபாதைகள் அல்லது இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். உணவு விஷயத்தில் இவர்கள் ஒரு முறையான கட்டுப்பாட்டை பின்பற்ற வேண்டும். அதிக காரமான மற்றும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது இவர்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. மன அழுத்தம் இவர்களின் ஆரோக்கியத்தை எளிதில் பாதிக்கக்கூடும் என்பதால் எப்போதும் மனதை உற்சாகமாகவும் அமைதியாகவும் வைத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். தினமும் யோகா அல்லது தியானம் செய்வது இவர்களின் மன பதட்டத்தை குறைத்து தெளிவான சிந்தனையை கொடுக்க உதவும். நடைப்பயிற்சி இவர்களுக்கு அவசியம். தண்ணீர் அதிகமாக குடிப்பது இவர்களின் உடல் சூட்டை குறைத்து தோல் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து இவர்களை பாதுகாக்கும் ஒரு மருந்தாக அமையும். அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது இவர்களுக்கு வரப்போகும் பெரிய நோய்களை ஆரம்பத்திலேயே தடுக்க மிகவும் உதவியாக இருக்கும்.
பொதுவாகவே இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருந்தாலும் அதிக வேலைப்பளு காரணமாக தூக்கமின்மை ஏற்படலாம். எனவே போதிய ஓய்வு இவர்களுக்கு தேவை. முறையான வாழ்க்கை முறையை பின்பற்றினால் நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த ஆரோக்கியத்துடனும் இவர்கள் சிறப்பாக வாழ முடியும் என்பதில் ஐயமில்லை. குழந்தைகள் விஷயத்தில் இவர்கள் மிகவும் பொறுப்பான பெற்றோராகவும் அதே சமயம் மிகுந்த எதிர்பார்ப்பு கொண்டவர்களாகவும் விளங்குவார்கள். தனது பிள்ளைகள் சமுதாயத்தில் மிகச்சிறந்த அறிஞர்களாகவும் ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் வளர வேண்டும் என்று இவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அதிக கவனம் செலுத்துவார்கள். குழந்தைகளின் கல்வி மற்றும் அவர்களின் ஆரோக்கியத்திற்காக தனது உழைப்பை முழுமையாக அர்ப்பணிப்பார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பார்கள். பிள்ளைகள் தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்டி திருத்துவதில் இவர்களை விட கராரானவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் அவர்களின் பாதுகாப்பில் இவர்களே சிறந்தவர்கள். இவர்களின் பிள்ளைகள் பெரும்பாலும் ஆராய்ச்சி துறையிலோ அல்லது தொழில்நுட்பத் துறையிலோ சிறந்து விளங்க வாய்ப்புண்டு. அவர்களின் அறிவுத்திறன் இவர்களைப் போலவே இருக்கும். குழந்தைகளிடம் நண்பர்களைப் போல பழகுவதற்கு தெரிந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை எப்போதும் வகுத்து வைத்திருப்பார்கள். அதை தாண்ட விடமாட்டார்கள். பிள்ளைகளுக்காக சொத்துக்களை சேர்த்து வைப்பதில் இவர்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பானதாகவும் வளமானதாகவும் மாற்றுவார்கள். வாரிசுகள் இவர்களின் பேச்சை கேட்டு நடப்பார்கள். வயதான காலத்தில் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவாகவும் நிழலாகவும் திகழ்வார்கள். பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கண்டு இவர்கள் அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. அவர்களின் வெற்றியை தனது வாழ்வின் மிகப்பெரிய சாதனையாக கருதுவார்கள். பிள்ளைகளின் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக தனது வாழ்நாள் முழுவதும் உழைக்கும் ஒரு உன்னதமான பெற்றோராக இவர்கள் விளங்குவார்கள். பயணங்கள் செய்வதில் இவர்களுக்கு ஒரு தனி விருப்பம் இருக்கும். ஆனால் அந்த பயணங்கள் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக் கொடுப்பதாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். கும்ப லக்னம் என்பதால் உலக நாடுகளில் உள்ள கலாச்சாரங்களை தெரிந்து கொள்வதிலும் ஆராய்ச்சி நிமித்தமான பயணங்களுக்கும் இவர்கள் முன்னுரிமை கொடுப்பார்கள். வெளிநாடுகளுக்கு சென்று நீண்ட காலம் தங்கி பணியாற்றி பெரும் புகழ் ஈட்டும் யோகம் இவர்களுக்கு இயற்கையிலேயே அதிகம் உண்டு. பயணங்களின் போது இவர்களுக்கு பல புதிய விஷயங்கள் தெரியவரும். அது இவர்களின் அனுபவ அறிவை இன்னும் மேன்மைப்படுத்தும். புதிய தொடர்புகள் கிடைக்கும். மலை பிரதேசங்களுக்கு சென்று இயற்கையை ரசிப்பதை விட நவீனமான நகரங்களை பார்ப்பதிலும் வரலாற்று இடங்களை ஆராய்வதிலும் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். தனியாக பயணம் செய்வதை விட தனது குடும்பத்துடன் அல்லது மிகவும் விசுவாசமான நண்பர்களுடன் செல்வதையே இவர்கள் அதிகம் விரும்புவார்கள். பயணங்களின் போது இவர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளில் அதிக கவனம் செலுத்துவார்கள். எதற்கும் அவசரப்படாமல் நிதானமாக திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வார்கள். அடிக்கடி இடம் மாற்றம் அல்லது வேலை நிமித்தமான ஊர் மாற்றம் இவர்களின் வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்புண்டு. அது இவர்களுக்கு புதிய வெற்றிகளை உருவாக்கும். ஒவ்வொரு பயணமும் இவர்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதால் பயணங்களை ஒரு அனுபவமாக கருதி அதிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள். பயணத்தின் மூலம் கிடைக்கும் ஓய்வு இவர்களின் வேலையில் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும். அது இவர்களின் வளர்ச்சியை தூண்டும். முடிவாக விருச்சிக ராசியும் கும்ப லக்னமும் கொண்டவர்களின் வாழ்க்கை என்பது அறிவு, உழைப்பு மற்றும் வைராகியத்தின் ஒரு மிகப்பெரிய சங்கமமாக இருக்கும். இவர்களின் நேர்மையான போக்கும் அஞ்சாத நெஞ்சமும் இவர்களை சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. தெய்வ நம்பிக்கையும் பெரியவர்களின் ஆசியும் இவர்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். எத்தகைய சவாலையும் இவர்கள் முறியடித்து வெற்றி பெறுவார்கள். முன்கோபத்தையும் சில நேரங்களில் ஏற்படும் அதிகப்படியான ரகசிய தன்மையையும் கொஞ்சம் குறைத்து கொண்டால் இவர்களின் வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக அமையும். பிறருக்கு உதவும் குணம் இவர்களை மேன்மைப்படுத்தும். மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து புகழுடன் சமுதாயத்தில் நீண்ட காலம் வாழ்வார்கள். வாழ்க்கையில் வரும் ஏற்ற இறக்கங்களை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு விடாமுயற்சியுடன் முன்னேறினால் இவர்களை வெல்ல இந்த உலகில் எவராலும் முடியாது. அமைதியான குடும்பம், கௌரவமான வேலை, நல்ல பொருளாதாரம் என அனைத்தும் இவர்களை தேடி வரும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாகும். மன உறுதியுடன் எதையும் எதிர்கொள்ளும் இவர்களின் குணம் இவர்களை ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாற்றும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. தெய்வ பலமும் சனியின் ஆசியும் இவர்களுக்கு எப்போதும் துணை நின்று இவர்களை ஒரு மிகச்சிறந்த பாதையில் இன்பமாக வழிநடத்தும் என்பதில் உறுதியுண்டு. இவர்களின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் இவர்களுக்கு சாதகமாக முடிந்து நலம் பயக்கும் என்பதில் உறுதியுண்டு. இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகவும் ஒரு வெற்றி காவியமாகவும் அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே.
உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.